ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட்டில் தேர்ட் கேஸ் மாடிஃபைட் கேஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதே மாடலில் இன்னொரு சம் பார்ப்போம். சால்வ் d minus 2 the whole square, d minus 2 the cube, d minus 2 the whole cube of y equal to 17 e power 2x. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க சம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்யூஷன் போடுவோம். சொல்யூஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், கிவன் சொல்லிட்டு இது வேறு மாடலில் இருக்கிறதுனால நமக்கு தேவையான மாடலில் எழுதுவோம். தேவையான மாடல் எப்படி எழுதுது, ஃபர்ஸ்ட் த கியூப்னு இருக்கனால அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். a மைனஸ் பி த ஹோல் கியூப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் a மைனஸ் பி த ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன அப்படின்னுட்டுன்னு. ஸோ எதுக்கும் ஒரு தடவை நான் எழுதிடுறேன். ஆக்சுவலி வந்து நமக்கு a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b plus 3a b ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் கியூப்னா அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a b ஸ்கொயர் போட்டிருந்தோம்ல. ஸோ நான் இங்கே வந்து போட்டிருக்கேன், எனக்கு அங்கே எழுதுறதுக்கு வேணும் இல்லையா, அதனால். ஸோ d minus a the whole cube is equal to a cube minus b cube, 2 cube வந்து 8 minus 3a square b. ஓகேங்களா? plus 3a b square 4. So which is equal to d cube minus 6d square plus 12d minus 8 of y. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, d minus 2 the whole cube of y equal to d cube minus 6d square plus 12d minus 8 of y அப்படின்னு வந்திருக்கு. ஸோ which is equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 17 e power 2x. that is இதை நம்ம எப்படி மாற்றிப்போம், y cube d cube y triple dash அப்படின்னு மாற்றுவோம். y triple dash minus 6y double dash plus 12y dash minus 8y is equal to 17 e power 2x. இதுதான் given equation 1. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், the auxiliary equation is m cube minus 6m square plus 12m minus 8 equal to 0. இதுதான் நமக்கு வந்திருக்க ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ இதுலேருந்து நம்ம எம்மோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து m ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா 1 போட்டு பார்ப்போம். 1 போட்டால் 0 வருதான்னு பார்ப்போம். 1 போட்டால் 1 கியூப் 1 வரும். ஸோ m ஈக்குவல் டு 1 போட்டானா 1 கியூப் 1 மைனஸ் 6 ப்ளஸ் 12 மைனஸ் 8ன்னு வருது. 0 வருதான்னு பாருங்கள், கண்டிப்பாக இல்லை. 12 ப்ளஸ் இது வந்து மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 13, இது ப்ளஸ் 12, அப்போ மைனஸ் 1 வரும். அப்போது இது கிடையாது. மைனஸ் 1 போட்டோன்னா அது என்ன வரும், மைனஸ் 1 கியூப் மைனஸ் 1 மைனஸ் 1ன்னா அது ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 6, அடுத்தது மைனஸ் 12 மைனஸ் 8. கண்டிப்பாக இதில் எல்லாமே மைனஸில் வருது. அடுத்தது 2 எடுப்போம். 2 எடுத்தோன்னா 2 கியூப் 8 மைனஸ் 2 2 4 4 6 24 ப்ளஸ் 2 எடுத்துருக்கோம்ல, அப்போது ப்ளஸ் 24 மைனஸ் 8 மைனஸ் 8 ப்ளஸ் 8 மைனஸ் 24 ப்ளஸ் 24 கேன்சல் ஆகுது. அப்போது m ஈக்குவல் டு 2ங்கிறது தான் நமக்கு ஒரு ரூட்டு. அப்போ மீதி ரூட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 1 minus 6 plus 12
minus 8. இதோட coefficient எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். m கியூபுக்கு இருக்க coefficient 1, m squared minus 6, m வந்து 12, constant term minus 8. இது நம்ம சின்ன கிளாஸ்ல போட்ட மெத்தடு தான் 0. இப்போ இங்கே வந்து ரூட் 2ன்னு ஆல்ரெடி ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் 2. இங்கே 1 + 0 1, 1 × 2 2. அப்போ இது -4 -8, 12 - 8 4, 4 2s are 8. அப்போ இது 0. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, m² -4m + 4 = 0. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ப்ராடக்ட் வந்து 4, சம் வந்து -4. அப்போ 1, 4 தான் நமக்கு வந்து போட முடியும். 1, 4 போட்டிங்கன்னா ஒன்று 2, 2 எடுக்கலாம். 2 2s are 4, -2 -2 எடுத்தோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் -4. ஓகே, இப்போ இதுதான் ரூட் வருது. அப்போது ஈக்குவேஷனை m-2 இன்ட்டு m-2 = 0. தட் இஸ் m = 2 2ன்னு வருது. ஆல்ரெடி இன்னொரு தடவை 2 வந்திருக்கு. அப்போது நம்மளோட டோட்டல் ரூட் வித் m வந்து 3மே 2 2 வந்திருக்கு. த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா 2 தான் நம்ம போடுவோம். ஸோ ax + b இன்ட்டு e⁻mx போடுவோம். ஏன்னா அது 2 ரூட்டு தான் இருந்தது. இங்கே 3 இருக்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு இந்த டேர்ம் போடுவோம். ax + bன்னு போடுவோம்ல, அதுக்கு பதிலாக ax² + bx + c 2 இருந்ததுனால ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு ஒரு எக்ஸ் டேர்ம் போடுவோம். இங்கே 3 இருக்கிறதுனால ஒரு x², ஒரு x, ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு e⁻mx, அதான் 2x. இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகே, பர்டிகுலர் இன்டெக்ரலில் இப்போ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா ax² e⁻2x + bx e⁻2x + c இன்ட்டு e⁻2x. இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, which is equal to yc. இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், த சொல்யூஷன் செட் எழுதுவோம். நம்ம சொல்யூஷன் செட் எஸ் எழுதுனா என்ன எழுதுவோம், x² e⁻2x, x e⁻2x e⁻2x அப்படின்னு எழுதுவோம். இதில் நம்மளுக்கு பாருங்கள் e⁻2x RHSல இருக்குது. இங்கே நம்மளுக்கு 3 டைம்ஸ் வந்து e⁻2x RHS வந்து 3 டைம் அக்கர் ஆயிருக்கு. யூஸ்வலி YPயில் எக்ஸ் இன்ட்டுன்னு சேர்த்து எழுதிப்போம். RHS இஸ் அ மெம்பர் ஆஃப் எஸ்ன்னா. ஆனால் இங்கே 3 டைம்ஸ் ஆயிருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக x³ அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? Here the solution set S is என்ன வந்தது நம்மளுக்கு, x² e⁻2x ஒன்று வந்தது, இன்னொன்று x e⁻2x, இன்னொன்று e⁻2x. So therefore RHS of 1 is a member of S. அப்போ நம்ம மாடிஃபைட் பண்ணி எழுதணும். therefore YP is equal to, ஜென்ரலாக நம்ம என்ன எழுதுவோம், இஸ் நாட் எ செட்டுன்னு வந்ததுன்னா இ பவர் இருந்ததுன்னா சம் a இன்ட்டு e⁻x, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு e⁻ax அப்படியே எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு 3 தடவை அக்கர் ஆகிருக்கிறதுனால சம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஏபிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு 3 டைம் வந்திருக்கிறதுனால x³ இன்ட்டு e⁻2x. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், yp' கண்டுபிடிக்கணும். நமக்கு கிவன் ஈக்குவேஷனில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், y∭' எழுதியிருக்கோம். அப்போ நம்ம வந்து y'' நிற்காம ''' வரைக்கும் எழுதணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ yp' is equal to d கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் uv ஃபார்முலா, v u' x³ பண்ணால் 3x² ப்ளஸ் u வந்து x³ இல்லை, நான் 3 போட்டிருக்கேன், வெறும் x³ தான் வரும், ப்ளஸ் vu' ப்ளஸ் u x³ v' e⁻2x பண்ணால் e⁻2x இன்ட்டு 2x மட்டும் பண்ணோம். அடுத்தது இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா
3 வந்து constant, so 3d x squared into e power 2x plus 2 constant, d constant, x cube into e power 2x. இதுதான் வந்து நம்மளுக்கு yp dash. இது வந்து equation 3ன்னு வச்சுப்போம். ஸோ yp dash நமக்கு என்ன வந்திருக்கு? 3d x squared e power 2x plus 2d x cube e power 2x. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது நமக்கு yp dash கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது yp double dash கண்டுபிடிக்கணும். ஸோ yp double dashக்கு போனோம்னா yp double dash is equal to, இதில் வந்து 3d கான்ஸ்டன்ட்டு, ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுக்கிறேன். இதை வந்து uv, இங்கேயும் uv அப்ளை பண்ணுறோம். ஸோ சேம் திங் v u dash x ஸ்கொயர்ட் அப்படின்னா 2x ப்ளஸ் u v dash e power 2x அப்படின்னா e power 2x into 2 முடிஞ்சிச்சு. அடுத்தது ப்ளஸ் 2d கான்ஸ்டன்ட்டும் அதை வச்சுட்டு x cube சேம் திங் u v u dash x cube பண்ணால் 3x ஸ்கொயர் plus v x cube into v dash v u dash plus u v dash e power 2x பண்ணா e power 2x into 2. So yp double dash equal to நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 into 2 6d x into e power 2x plus 3 into 2 6d உள்ள என்ன வந்திருக்கு x ஸ்கொயர் e power 2x plus 3 into 2 6 d constant 6d x squared e power 2x plus 2 into 2 4d x cube e power 2x. ஸோ இப்போ இதில் ஏதாவது காமனாக சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன வந்துடுது 12ன்னு வந்துடுது. ரெண்டும் சேம் ஈக்குவேஷன் பாருங்கள். இது ரெண்டும் 6d x squared e power 2x 6d x squared into e power 2x. அப்போ அது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நான் அதை கேன்சல் பண்ணல, சாரி அண்டர்லைன் பண்ண வந்து அது கேன்சல் மாதிரி ஆயிடுச்சு. 6d x into e power 2x இல்லை ரெண்டுமே ப்ளஸ் டைம் ப்ளஸ் டேர்ம் அதனால் ஆட் பண்ணிக்கலாம். 6 + 6 12. அப்போ 12d into x squared e power 2x ப்ளஸ் அடுத்த டேர்ம் எக்ஸ் கியூப் டேர்ம் அதை தனியாக வச்சுக்கிறேன் e power 2x. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம y ட்ரிபிள் டேஷ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட ஈக்குவேஷன் க்யூப்பில் இருக்குது, ஸோ ட்ரிபிள் வேணும் நமக்கு. அதே தான் இங்கேயும் என்ன பண்ண போகிறோம்? uv அப்போ நம்மளுக்கு மொத்தம் 6 டேர்ம் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? 6d காமனாக இருக்குது. அதே மாதிரி v e power 2x v into u dash x up பண்ணால் 1 plus u into v dash e power x up பண்ணால் e power 2x into 2. இது முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் அடுத்தது 12d into v e power 2x into u x squared பண்ணால் 2x plus x squared into e power 2x into 2 plus 4d into same thing v u dash x cube பண்ணால் 3x squared plus x cubed into e power 2x into 2. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா yp triple dash equal to 6d e power 2x plus 6 into 2 12d. So 12d x into e power 2x, sorry, x into e power 2x plus third term என்ன வருது? 12 into 2 24. 24d x into e power 2x x into e power 2x plus 12 into 2 24d x squared into e power 2x plus third term 4 into 3 12d into
x squared e power 2x plus 4 into 2 8 8d x cube into e power 2x. இப்போ எதெல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். y triple dash p எது நமக்கு சேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6d e power 2x அது தனியாக இருக்குது. x e power 2x அதே மாதிரி dx e power 2x இது ரெண்டும் நமக்கு சேமாக இருக்குது. xx இருக்குது. அடுத்தது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் d x squared e power 2x e power 2x அப்போது 24d x squared e power 2x 12d x squared e power 2xும் சேமாக இருக்குது. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருக்குது. அது அப்படியே எழுதிப்போம். அப்போது ஃபைனலாக சிம்ப்ளிஃபை பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6d e power 2x plus 12 plus 24 36 36d x into e power 2x plus x square term அதே மாதிரி 24 plus 12 36d x squared e power 2x plus 8d x cube e power 2x இதுதான் நம்மளோட yp double dash 4 டேர்மை மாற்றிருக்கோம் நம்ம. இப்போ இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். y triple dash தெரியும், y double dash தெரியும், yp dash தெரியும், ypயும் தெரியும். எல்லாத்தையும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். therefore ஈக்குவேஷன் 1 implies நமக்கு என்ன வரும்? ஈக்குவேஷன் 1 என்னது? y triple dash மைனஸ் ஆக்சுவலி என்ன எழுதியிருந்தோன்னா y triple dash மைனஸ் ஈக்குவேஷன் வந்து 6y double dash minus plus 12y dash minus 8y equal to 17 e power 2x இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்மளுக்கு y triple dash என்னன்னு தெரியும்? 6d e power 2x plus 36d x into e power 2x plus 36d x squared into e power 2x plus 8 into e power d x cube e power 2x இதுதானே நம்மளுக்கு வந்தது? 6d e power 2x plus 36d x into 36d x into e power 2x plus 36d x squared into e power 2x plus 8 into d x cube e power 2x. ஓகே, அடுத்தது மைனஸ் 6y மைனஸ் ஆக்சுவலி நமக்கு வந்து y டபுள் டேஷ் இல்லையா? ஓகே, y டபுள் டேஷ் நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே y டபுள் டேஷோட -6 போட்டால் நான் ஆல்ரெடி y டபுள் டேஷ் எழுதியிருக்கேன், அதனால் அதை பார்த்து எழுதிக்கிறேன். ஸோ 36d x into e power 2x minus 72d x squared into e power 2x minus 6 into 4 24 minus 24 இல்லை இது இன்னும் கொஞ்சம் கீழே கேப் விட்டு எழுதிப்போம். minus 24d x cube e power 2x அடுத்தது plus 12y dash அதே மாதிரி y dash வந்து நமக்கு 2 டேர்ம் வந்திருந்தது. அதுக்கு ப்ளஸ் 12 ஓகே ப்ளஸ் 12 போட்டோன்னா என்ன வரும்? 12 3s are 36. ஸோ 36d x squared e power 2x plus 12 2s are 24d
எக்ஸ் கியூப் இ பவர் 2x இதுவாயிடுச்சு. அடுத்தது மைனஸ் 8y. y என்னன்னு நம்மளுக்கு தெரியும், dx cube e பவர் 2x போட்டிருந்தோம். அப்போ மைனஸ் 8dx cube e பவர் 2x. ஓகேங்களா? இப்போ எந்தெந்த டேர்ம்லாம் சேமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். dx பாருங்க, dx e பவர் 2x. ஸோ dx e பவர் 2x சேமாக இருக்கு. அடுத்தது x ஸ்கொயர்ட் e பவர் 2x plus 36 x squared e power 2x plus 36 x squared e power 2x காமனாக இருக்கு. அடுத்தது x cube டேர்ம் பாருங்க, x cube x cube. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 24d x cube 24d x cube சேமாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் எதெல்லாம் நம்ம வச்சுக்க போகிறோம், எதெல்லாம் கேன்சல் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். which implies actually which is equal to 17 e power 2x. so which implies 6d e power 2x இருக்கு. 36dx e power 2x 36dx e power 2x இது ப்ளஸ் இது மைனஸ் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது plus 36dx squared plus 36dx squared e power 2x. ஒரே சைன் 36ம் 36ம் ஆட் பண்ணால் 72. இங்கே மைனஸ் 72 இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வர ப்ளஸ் 72, இது மைனஸ் 72 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், எக்ஸ் கியூப் இ பவர் 2x எக்ஸ் கியூப் இ பவர் 2x dd இருக்குது. இது ப்ளஸ் 8 இது மைனஸ் 8 கேன்சல் ஆகிடுச்சு. இதுவும் சேம் திங், மைனஸ் இது ப்ளஸ் டி எக்ஸ் கியூப் இ பவர் 2x. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இருக்கிறது ஒன்லி 6d e பவர் 2x ஈக்குவல் டு 17 e பவர் 2x இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e பவர் 2x பண்ணால் 6d ஈக்குவல் டு 17. ஸோ d இஸ் ஈக்குவல் டு 17 by 6 நமக்கு. ஸோ d ஈக்குவல் டு 17 by 6. therefore yp is equal to d into x cube e power 2x. இதுதானே ypயா நம்ம போட்டிருந்தோம். நம்மளுக்கு இப்போ கொண்டு போய் பர்டிகுலர் இன்டர்வலும் கண்டுபிடிச்சிட்டோம். therefore the general solution is y equal to yc plus yp. that is y equal to yc என்ன வந்தது, I think 2 to 2 வந்ததில்ல. yc நம்ம என்ன எழுதிந்தோம், ax cube by ax squared plus bx plus c எழுதிந்தோம்ல. ஆமாம். ஸோ ax squared plus bx plus c into e power 2x plus 1 by 17 by 6. 17 by 6 x cube e power 2x. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, நம்மளோட ஃபைனல் ஆன்சரும் வந்துருச்சு. ஓகேங்களா? இதோட இந்த மாடல் முடிஞ்சிருச்சு. அதாவது அன்டிடெர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் தேர்ட் கேஸும் முடிச்சிட்டோம். இதோட நம்ம யூனிட் 5 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத எடுத்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி யூனிட் நேம் அதுக்கு வேறு, அது யூனிட் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 5th யூனிட். அடுத்தது செகண்ட் யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். அதில் வந்து partial derivatives, differentiations, homogeneous equation தான் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.